வேட்புமனுவுக்கு முன்பாக விநாயகரை வேண்டிக் கொண்டு தம்பதி சகிதமாக தேங்காயை சிதறவிட்ட அன்புமணி, சௌமியா அன்புமணி. தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுவதாக அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் தனது மனைவி சௌமியா அன்புமணியை களம் இறக்கிவிட்டுள்ளார். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக விநாயகரை வழிபட்டு இருவரும் தேங்காயை சிதறவிட்டு திருஷ்டி கழித்துக் கொண்டனர். வேட்புமனுவில் சௌமியா அன்புமணி தனது பெயரில் 48 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும், தனது கணவர் அன்புமணி ராமதாஸ் பெயரில் 6,85,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு